ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அட் மசாலா சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மியூசியமுக்கு தான் போகிறோம். இந்த மியூசியமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, கடைசியில் ஹாலிடேஸும் ஆரம்பிச்சிருச்சு, டைமும் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு வெளியே மியூசியமுக்கு போகிறதுக்கு வந்தோடனே எல்லோரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க, ஜாலியாகவும் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெஷ் அண்ட் ஜாலி மூடோடே நாங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அண்டு நிறைய ட்ரீஸோடு அப்படியே சூப்பராகவும் இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே காரில் பேசிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நாங்கள் கிட்ட வர அந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஃபுல் ஆஃப் லக்ஸுரி கார்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் லெக்ஸஸ் கார்ஸ் பார்த்தோம், அப்புறம் போர்ஷ் பார்த்தோம், அப்புறம் லாம்போர்கினி கூட பார்த்தோம். அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா நிறையா பில்டிங்ஸும் பார்த்தோம், நிறையா ஸ்டாச்சூஸ் அண்ட் நிறையா விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அப்படியே பார்த்துக்கிட்டு போகும்போது தான் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்பால் ஸ்டேடியமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ் எல்லாம் போச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் போகும்போது அப்படியே பார்த்த விஷயந்தான் இந்த கிங்ஃபிஷர் டவர்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயே ஒரு பெரிய பில்டிங்னு சொல்லலாம். இதை கட்டினது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் தான், அவங்க தான் இப்போ ஓன் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட், 34 ஸ்டோரி அப்பார்ட்மெண்ட். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 16th ஃப்ளோரில் வந்துட்டு இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் நாராயணமூர்த்தியோட வீடு இருக்குது, ஒர்த் ஆஃப் 50 crores. அப்படியே இதெல்லாம் பேசிக்கிட்டு நாங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மியூசியம்குள்ளே என்டர் ஆகிட்டோம். மியூசியம்குள்ளே என்டர் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு போய் ரீச் ஆகி காரை பார்க் பண்ணிட்டோம். அந்த கிங்ஃபிஷர் டவர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேனே. ஸோ அந்த கிங்ஃபிஷர் டவர்ஸ்க்கு மேலே இருக்கிற மேன்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய் மாலியா தான் ஓன் பண்ணுறாரு. அதோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 150 crores. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு வேறு யாருக்கோ சோல்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா 52.25 crores, கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் இட்ஸ் வேல்யூ தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வந்தோம். அந்த கார் பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் லான் டென்னிஸ் ஸ்டேடியம் இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆன் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அந்த மேன்ஷனை வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கே சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டிங் இருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கபன் பார்க்கோட போட்டிங் தான். ஸோ சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே வந்துட்டு மியூசியம்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். மியூசியமை என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இந்த ட்ரெயினோட இன்ஜின் பார்ட்ஸ், அப்புறம் இந்த ட்ரெயினோட ரெப்ளிகா, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த மேன்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு வீடு இருக்கும். ஒவ்வொரு வீடும் இல்லை, கொஞ்சம் நிறைய வீடுங்க இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ளோருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 8,400 square feet. அப்புறம் இந்த பில்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4.5 acres கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற கிங்ஃபிஷர் டவர்ஸ் மேலே இருக்கிற அந்த மேன்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ யாரும் தங்குறதும் இல்லை. அந்த மேன்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே விஜய் மாலியா வந்துட்டு பார்த்திங்கன்னா யூகேக்கு பறந்து போயிட்டார். ஸோ நாங்களும் அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கினோம். ஈச் அடல்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் 95 rupees தான். அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 95 rupees தான். அதுக்கப்புறமா முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த பழைய ஃபேன் பார்ட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பிளான்ட் மாதிரி, அப்புறம் பீஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் மாதிரியே செஞ்சுருந்தாங்க. இந்த விஸ்வரேஸ்வரையா மியூசியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜவஹர்லால் நேரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் திறந்து வச்சுருக்காரு. எப்போன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா 14th July 1962. ஸோ இவர் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மியூசியமை கண்டுபிடிச்சவர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவர் தான் பாரத் ரத்னா டாக்டர்
எம் விஸ்வேஸ்வரய்யா. ஸோ பார்த்துக்கோங்க, அவரோட ஒரு சிலையே வந்துட்டு முன்னாடி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நாங்களும் பார்த்துட்டு சரின்னு உள்ளே போக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அந்த மியூசியமில் இருக்கிற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஹால் தான். அதுதான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. நாங்கள் அந்த இன்ஜின் ஹால் அந்த இடத்துக்குள்ளே அப்படியே நுழைஞ்சிட்டு உள்ளே போனோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்டர் ஆன உடனே அந்த லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைனோசர் இருந்துச்சு. இது வந்துட்டு அந்த டைனோசரோட உண்மையான சைஸில் வந்துட்டு இருக்குது. இதுதான் இந்த டைனோசர் இருந்தப்போ ஆக்சுவல் சைஸ் இதுதான். அதை பற்றின அந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைட்லேயும் இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருந்தாங்க. இந்த டைனோசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா அதோட கண்ணெல்லாம் கூட மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட வாயெல்லாம் திறந்து அந்த ஷவுட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த டைனோசர் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து அந்த ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச ஏரோப்ளேனை தான் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன் 1903 கண்டுபிடிச்சது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருந்துச்சு. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு பெரிய ஒரு போஸ்டர் மாதிரி ஒரு வாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் உலகத்திலே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிளேன். இதோட ரெப்ளிகா வந்துட்டு தான் இங்கே இருந்துச்சு. ஸோ இந்த பிளேனை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே அவங்க படுத்துக்கிட்டு தான் ஓட்டினோம் ஒரு ஹேண்டில் வச்சு. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்குறக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் கூட. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கியர்ஸ் பக்கமாக போனோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா கியர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கியர்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கிட்டு துரு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கியர்ஸ் எல்லாம் அப்படியே அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற நிறைய மெஷினரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு சிலது வந்துட்டு இந்த மாதிரி புல் பண்ணுறது, ஒரு புலி இல்லை ஒரு புலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சிலது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிசம்ஸ் அப்புறம் இந்த மற்ற கியர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஒரு ஜாலியாகவும் இருந்துச்சு, ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு கீழே வந்தோம். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இந்த சின்ன இன்ஜின்ஸ்லேருந்து நிறைய பெரிய இந்த ட்ரெயின் இன்ஜின்ஸ் அது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா சைட்லேயே நிறைய அந்த மினியேச்சர்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு விண்ட்மில் வேலை செய்யும், எப்படி ஒரு டேம் வேலை செய்யும், அந்த மாதிரிலாம் ஒரு மினியேச்சரில் இருந்துச்சு. அதையும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இன்ஜின்லலாம் இந்த சார்கால் போடுவாங்களோ ஒரு இடம், அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மொபைலில் விட்டு துரு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்த கிளாஸ் வழியாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவனசமுத்ரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டோட ப்ராஜெக்டோட மினியேச்சர் இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு. என்னடா டார்க்காக இருக்குதுன்னு பார்த்தா அந்த துரு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணதான் அதில் வந்துட்டு அப்படியே லைட் க்ளோ ஆகி அந்த வாட்டர் வருது. ஆனால் அது எப்படி வாட்டர் வருதுன்னு பார்த்தோன்னா அந்த சைட்லேருந்து அதுக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும் யாராச்சும் ஒருத்தோம். இங்கே பாருங்கள், இந்த சைட்லேருந்து ரொட்டேட் பண்ணாதான் அந்த சைடில் வந்துட்டு வாட்டர் வருது. இதுதான் அந்த வாட்டர் டர்புலைன்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட், அந்த ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் இருக்குல்ல, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஓட்டினாங்கன்னு இந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு சிமுலேட்டர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு பெஞ்ச். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 50 kgs ஆஃப் பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணி செஞ்ச பெஞ்ச். அந்த பெஞ்ச் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைன்ஸாக போயிட்டு இருந்துச்சு மேலே, இந்த ஸ்டீலோ மெட்டல்லோ லைன்ஸு. அது என்னடா அது லைனாக போகுது, ஏதோ கம்பிங்களாக இப்போ இருக்கேன்னு பார்த்தா அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பால் விட்டு அந்த பால் வந்துட்டு அப்படியே சுற்றி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போய் விழுவோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேலே 4th ஃப்ளோர் டெரஸில் இருக்கிற கேன்டீனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிருந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் நிறைய ஃபுட்டு இருந்துச்சு. ஓகே தான், அவ்வளோ நல்லாலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் சாப்பிட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அந்த ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்க்கு போனோம். அந்த எலக்ட்ரானிக்ஸில் நிறையா அந்த
விர்ச்சுவல் ரியாலிட்டி, அந்த தெர்மல் இமேஜிங், அந்த மாதிரி நிறைய இருக்கிற அந்த ஹால் அது. ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் நம்மளோட அந்த எல்இடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மினியேச்சராக ஒரு சிட்டியும், அப்புறம் ஒரு அதுக்கு முன்னாடியே ஒரு ரிவரும் இருந்துச்சு. அந்த ரிவரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சப்மெரின்லாம் போச்சு. அதுக்கு சைட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு மினியேச்சர் இருந்துச்சு. இந்த மிலிட்ரியிலலாம் எப்படி ஒரு இந்த அது பேர் என்ன எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அந்த ராக்கெட்லாம் போய் ஷூட் ஆகும்ல, அதெல்லாம் எப்படி ஷூட் பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட் மெசேஜ்னு இருந்துச்சு. நானும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன மெசேஜ் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு சப்ஸ்கிரைப் டு ஆர்க் மசாலா அப்படின்னு போட்டு நானும் வந்துட்டேன். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டமான மிஷினரிஸும் நிறையா இந்த விஷயங்களும் இருந்துச்சு. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நிறையா வால்ஸ்லேயும் எழுதிருந்துச்சு. ஸோ இப்போ துருவ் உக்காண்ட்ருக்கான்ல, அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார். ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் பெங்களூரில் இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் அங்கே அது வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த பெங்களூரில் கொஞ்சம் தூரம் சுற்றி அந்த மியூசியமுக்கு வர வழி தான் அது காமிச்சிருந்தாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மினியேச்சர் ரன்வே இருக்குது. இந்த ரன்வேல வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளைட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகும், அதெல்லாம் காமிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேட் லக்காக அமைஞ்சு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அது ஒர்க் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லேசர் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதில் ஒரு கிளாஸ் மாதிரி அடித்து அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சவுண்ட் க்ரியேட் ஆச்சு. அது பார்க்குறக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டாக்டிக்கல் கம்யூனிகேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி மேனோட சூட்ஸ், அவங்க போட்டிருக்க அந்த கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அந்த மொபைல் கம்யூனிகேஷன் பற்றி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூவ் ஆனோம். ஸோ நான் சொன்னல அந்த என்ட்ரன்ஸில் ஒரு நம்மளை மாதிரி அந்த எல்இடியில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னல. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது. அப்படியே நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடாக போயிருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தெர்மல் இமேஜிங்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சரௌண்டிங்கில் இந்த விஸ்வேஸ்வரய்யா மியூசியமோட சரௌண்டிங்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன மினியேச்சராக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிங்ஃபிஷர் டவர்ஸ், அப்புறம் வேறு மற்ற பில்டிங்ஸு, அப்புறம் சின்னசுவாமி ஸ்டேடியம், அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு குட்டியாக ஒரு மினியேச்சரில் செஞ்சுருந்தாங்க. அது பக்கத்து அந்த ரோட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் அப்படியே சுற்றி மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டமான நிறைய கேஜெட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3D பிரிண்டர் கூட இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்ஸ்லாம் எப்படி செய்வாங்கள்ல, ஒவ்வொரு இதுவாக போய் ஒவ்வொரு செக்ஷனாக போய் அப்படியே செஞ்சுட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 3 ஃப்ளோர்ஸு, அதில் ரெண்டு செக்ஷன் வேலை இருக்குது. அதுக்கப்புறமா ஃபன் சயின்ஸ் ஃபார் கிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஆர்ட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திஷாந்த், துரு அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.